ஹாய் கைஸ், ஆக்சுவலாக இப்போ 12th புக்கில் 2 டாபிக் முடிச்சிட்டோம். அரசியலமைப்பு சட்டமன்றம்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம 6th புக்கு 6th 7th 8th 9th 10th 11th எல்லாமே வீடியோஸ் போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் லாஸ்ட்டாக 12th பாருங்கள். உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு அகைன் கொஷின் பார்க்கும்போது 2-3 வாட்டி நீங்கள் இந்த வீடியோஸ் நீங்கள் கண்டினியூவாக பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேவா? இப்போ ஆக்சுவலாக நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். பாடத்தலைப்பு ஆட்சித்துறை. கொஷின் படிக்கிறேன். இந்தியாவின் முதல் குடிமகன் யாருன்னா குடியரசுத் தலைவர். இந்திய அரசின் தலைவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் ஆவதற்கு பூர்த்தி அடைந்து இருக்க வேண்டிய வயது 35. குடியரசுத் தலைவர் டேஷ் அவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை கொண்டிருக்க வேண்டும்னா மக்களவை அவை உறுப்பினர் ஆவதற்கு தகுதியை கொண்டிருக்க வேண்டும். குடியரசுத் தலைவர் வேட்பாளர் குறைந்தபட்சம் டேஷ் தேர்வுக்கு வாக்காளர்களால் முன்மொழிவு டேஷ் வேட்பாளர்கள் வழிமொழியவும் வேண்டும்னா 50% மேல் சொல்கிறாங்க. இன்னொரு வாட்டி படிக்கிறேன். குடியரசுத் தலைவர் வேட்பாளர் குறைந்தபட்சம் 50 தேர்வுக்குழு வாக்காளர்களால் முன்மொழியவும் 50 வேட்பாளர்கள் முன்மொழியவும் வேண்டும் சொல்கிறாங்க. 50 வேட்பாளர்கள் வழிமொழியவும் வேண்டும். நெக்ஸ்ட்டு, குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் ஒவ்வொரு வேட்பாளரும் ரிசர்வ் வங்கியில் வைப்பு தொகையாக செலுத்த வேண்டிய தொகை 15,000. குடியரசுத் தலைவர் தேர்தல் போட்டியிடும் ஒவ்வொரு வேட்பாளரும் ரிசர்வ் வங்கியில் வைப்பு தொகையாக செலுத்த வேண்டிய தொகை 15,000. இந்தியாவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும் என்று கூறும் அரசியலமைப்பு விதி 52வது விதி. 52வது விதி தான் குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும் சொல்லுது. நெக்ஸ்ட், குடியரசுத் தலைவர் இந்திய ஒன்றியத்தில் ஆட்சி அதிகாரத்தை நேரடியாகவோ மறைமுகமாகவோ செயல்படுத்துகின்றார் என கூறும் விதி 53வது விதி. நெக்ஸ்ட், குடியரசுத் தலைவரையே தேர்ந்தெடுக்கும் வாக்காளர்கள் யார்னா நாடாளுமன்றத்தின் ஈரவையிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், மாநில சட்டசபையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேச சட்டமன்றங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர்கள் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யாருன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. நெக்ஸ்ட்டு, குடியரசுத் தலைவர் தேர்தலின் வாக்குகளில் டேஷ் பங்கு வாக்குகள் ஒரு வேட்பாளர் பெறவில்லை எனில் அவரது வைப்பு தொகை திரும்ப கொடுக்கப்படாதுன்னா 1/6 பங்கு வாக்கு அவங்க பெறலாம் அவங்க டெபாசிட் பணம் கொடுக்கப்படாது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை என்ன சொல்கிறாங்கன்னா ஒற்றை மாற்று வாக்கெடுப்பு விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை சொல்கிறாங்க. குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க இந்தியாவின் தலைமை நீதிபதி இல்லாத போது வேறு யார் இதனை செய்வார்னா உச்ச நீதிமன்ற மூத்த நீதிபதி தான் இது செய்வார் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், குடியரசுத் தலைவரின் அதிகாரப்பூர்வ இல்லம் எதுனா டெல்லி ராஷ்டிரதி பவன். நெக்ஸ்ட்டு, குடியரசுத் தலைவரின் ஊதியம் மற்றும் படிகள் முடிவு செய்பவர்கள் யாருன்னா நாடாளுமன்றம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா குடியரசுத் தலைவர் தனது அதிகாரப்பூர்வ நடவடிக்கைகளுக்கு டேஷுக்கு பதில் அளிக்க தேவையில்லைன்னா நீதிமன்றத்துக்கு பதில் அளிக்க தேவையில்லை சொல்கிறாங்க. குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவரின் பதவி காலத்தின் போது அனைத்து டேஷ் நடவடிக்கையிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறதுனா குற்றவியல் நடவடிக்கையிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. குடியரசுத் தலைவரின் பதவி காலத்தை பற்றி கூறும் விதி 56. குடியரசுத் தலைவரின் பதவி காலத்தை பற்றி கூறும் விதி 56. குடியரசுத் தலைவர் தனது பதவி விலகல் கடிதத்தை யாரிடம் கொடுப்பார்னா துணை குடியரசுத் தலைவரிடம் கொடுப்பார்.
குடியரசுத் தலைவராக இருப்பவர் மீண்டும் அப்பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட தகுதி உடையவர் சொல்கிறாங்க. குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம் பற்றி கூறும் விதி 61. குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் பற்றி கூறும் விதி 61. நெக்ஸ்ட்டு குடியரசுத் தலைவரின் பதவி நீக்க முறை என்னென்ன முறைன்னு பற்றி கீழே நிறைய கொடுத்துருக்காங்க, படிக்கிறேன், இம்பார்ட்டன்ட். குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யப்படுவதற்கு முதலாவதாக நாடாளுமன்றத்தின் எந்த ஒரு அவையிலும் அதன் மொத்த உறுப்பினர்களில் 1/4 பகுதியால் கையொப்பமிடப்பட்ட தீர்மானத்தின் மூலம் ஒரு இன்னொரு படிக்கிறேன். குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யப்படுவதற்கு முதலாவதாக நாடாளுமன்றத்தின் எந்த ஒரு அவையிலும் அதன் மொத்த உறுப்பினர்கள் 1/4 பகுதியால் கையொப்பமிடப்பட்ட தீர்மானத்தின் மூலம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க வேண்டும். குறைந்தபட்சம் 14 நாட்கள் முன்கூட்டியே அறிவிப்பு வழங்க வேண்டும். அத்தகைய தீர்மானம் ஒரு சபையால் விவாதிக்கப்படும் போது அவை உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையில் 2/3 பங்கிற்கு குறையாத பெரும்பான்மையால் நிறைவேற்றப்பட வேண்டும். அது மற்ற அவையால் பின்னர் விசாரணை செய்யப்பட வேண்டும். விசாரணை பின்னர் அது மொத்த உறுப்பினர்களின் 2/3 பெரும்பான்மையினரின் ஒப்புதலுடன் அத்தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அந்த நாள் முதல் குடியரசுத் தலைவர் பதவியில் இருந்து பதவி நீக்கம் செய்யப்படுவார். நெக்ஸ்ட்டு குடியரசுத் தலைவர் என்ன சொல்கிறாங்கன்னா, குடியரசுத் தலைவர் பதவி காலியாகும் போது எத்தனை மாதத்துக்குள் புதிய குடியரசுத் தலைவரையே தேர்ந்தெடுக்க தேர்தல் நடத்தப்பட வேண்டும்னா 6 மாதம். என்ன சொல்லுவாங்கன்னா, குடியரசுத் தலைவர் பதவி காலியாகும் போது எத்தனை மாதத்துக்குள் புதிய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்க தேர்தல் நடத்தப்பட வேண்டும்னா 6 மாதம். குடியரசுத் தலைவர் மாநில அவைகளுக்கு எத்தனை உறுப்பினர்களை நியமிக்கின்றார்னா 12 உறுப்பினர்களை நியமிக்கின்றார். குடியரசுத் தலைவருக்கு நாடாளுமன்றத்தில் இருந்து வரும் நிதி சாராத முன்வரைவுகளை மீண்டும் பரிசீலனை செய்வதற்காக திருப்பி அனுப்புவதற்கு ரத்து செய்வதற்கும் அதிகாரம் உண்டு. நாடாளுமன்ற அவைகளின் கூட்டத்தை அழைக்க அதிகாரம் பெற்றவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். மத்திய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். மக்களவை ஆதரவை அமைச்சரவை இயக்கும்போது அதனை கலைக்கும் அதிகாரம் பெற்றவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுபவர்கள் யாருன்னா மாநில ஆளுநர்கள், உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகள், இதர நீதிபதிகள், இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர்கள், தலைமை கணக்கு தணிக்கையாளர், இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள், மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைமை மற்றும் உறுப்பினர்கள், மற்ற நாடுகளுக்கான தூதர்கள் இவங்களாம் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகின்றனர். குடியரசுத் தலைவர் பதவி காலியாகும் போது துணை குடியரசுத் தலைவருக்கு இல்லை என்றால் தற்காலிகமாக குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்பார். என்ன சொல்கிறாங்கன்னா, குடியரசுத் தலைவர் பதவி காலியாகும் போது துணை குடியரசுத் தலைவரும் இல்லை என்றால் தற்காலிகமாக குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்பவர். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அல்லது மூத்த நீதிபதிகள் தான் தற்காலிகமாக பொறுப்பேற்பாங்க. ஏன்னா குடியரசுத் தலைவரும் காலியாகுது அந்த பதவியோ, அதுக்கு இந்த துணை குடியரசுத் தலைவரும் இல்லை. அப்போ யார் பொறுப்பேற்பாங்கன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அல்லது அவங்க இல்லைன்னா மூத்த நீதிபதி சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பில் இந்திய குடியரசுத் தலைவரின் நெருக்கடி கால அதிகாரத்தில் உள்ள பகுதி என்னன்னா பகுதி 18 தான் சொல்லுவாங்க. ரோம் லெட்டர் 18 பகுதி சொல்லியிருக்காங்க. நெருக்கடி கால அதிகாரத்தில் உள்ள பகுதி. முப்படைகளின் தலைவராக உள்ளவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். ஒவ்வொரு ஆண்டும் நாடாளுமன்ற கூட்டத்தின் முதல் உரையை துவங்கி வைப்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். நாடாளுமன்றம் செயல்படாத போது
அவசர சட்டங்களை அறிவிப்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். நிதிக்குழுவை நியமிப்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். ஒரு மாநிலத்தில் அரசியலமைப்பு நிர்வாகம் செயலிழந்து போகும்போது குடியரசுத் தலைவர் நெருக்கடி நிலைகளை அறிவிப்பதற்கான விதி 356. இப்போ தேசிய அவசர நிலை விதி 352, மாநில அவசர விதி 356. நிதி அவசர என்ன சொல்கிறாங்கன்னா நிதி அவசர நிலை விதி 360. இந்திய துணை குடியரசுத் தலைவர் முறை டேஷ் நாட்டின் முன்மாதிரியாக கொண்டதுன்னா அமெரிக்கா நாட்டின் முன்மாதிரியாக கொண்டது. துணை குடியரசுத் தலைவரை பற்றி கூறும் விதி 63/70. துணை குடியரசுத் தலைவர் பற்றி கூறும் விதி 63/70 சொல்கிறாங்க. இந்திய நாட்டின் 2வது மிக உயர்ந்த பதவி எதுனா துணை குடியரசுத் தலைவர். இந்திய துணை குடியரசுத் தலைவரையே தேர்ந்தெடுப்பவர் யாருன்னா நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் நியமன உறுப்பினர்கள். துணை குடியரசுத் தலைவரின் தேர்தல் முறை டேஷ்னா ஒற்றை மாற்று வாக்கு விகிதாச்சார முறை சொல்கிறாங்க. துணை குடியரசுத் தலைவரின் தேர்தல் முறை. துணை குடியரசுத் தலைவர் ஆவதற்கு தகுதியான வயது 35. துணை குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும் என்று கூறும் விதி 63. அதே குடியரசுத் தலைவருக்கு 52 சொல்கிறாங்க, துணை குடியரசுத் தலைவருக்கு 63 சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு துணை குடியரசுத் தலைவர் ஆவதற்கு டேஷ் அவை உறுப்பினர் ஆவதற்கு தகுதி இருக்க வேண்டும்னா மாநில அவை உறுப்பினர் ஆவதற்கு இருக்க வேண்டிய தகுதி தான் துணை குடியரசு தகுதின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு துணை குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். துணை குடியரசுத் தலைவர் தனது பதவி விலகல் கடிதத்தை யாரிடம் கொடுப்பார்னா குடியரசுத் தலைவரிடம் கொடுப்பார். துணை குடியரசுத் தலைவரின் மீதான பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு டேஷ் நாட்களுக்கு முன் அவரிடம் தெரிவிக்க வேண்டும்னா 14 நாட்களுக்கு முன் அவரிடம் தெரிவிக்க வேண்டும். குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் அப்பதவியினால் மாநில அவையின் அலுவல் வழி தலைவராக இருக்கின்றார் என கூறும் விதி 64. மாநில அவையின் தலைவர் யாருன்னா துணை குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவர் டேஷ் தலைவர் என்ற நிலையில் மட்டுமே ஊதியம் பெறுகின்றார். துணை குடியரசுத் தலைவர் மாநில அவையின் தலைவர் யாருன்னா துணை குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவர் டேஷ் தலைவர் என்ற நிலையில் மட்டுமே ஊதியம் பெறுகின்றார். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கென எந்த ஊதியமும் இல்லை சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா மாநில அவை தலைவர் என்றதுக்கு மட்டும்தான் ஊதியம் பெறுறார் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பிரதமர் என்பவர் டேஷால் முதன்மையானவர்னா யாருன்னா அமைச்சர்களில் சமமானவர் தான் பிரதமர் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கேபினட் அமைப்பின் அடிப்படை தூணாக உள்ளவர் யாருன்னா பிரதமர் என்பவர் சமமானவர்களின் அமைச்சர்களில் முதன்மையானவர். அத்துடன் கேபினட் அமைச்சர்கள் குழு அமைப்பின் அடிப்படை தூணாகவும் உள்ளார் யாருன்னா பிரதமர். அப்பதவியும் பொறுப்பும் அப்பதவி இருக்கும் வரையிலும் ஒப்பிட முடியாத ஒன்றாகவும் தனி சிறப்பு மிக்க அதிகார மையமாகவும் விளங்குகிறது. இக்கூற்றைக்குரியவர் யாருன்னா மார்லே பிரபு என்ன சொல்லியிருக்காருன்னு இன்னொரு வாட்டி படிக்கிறேன், இம்பார்ட்டன்ட். பிரதமர் என்பவர் சமமானவர்களில் யாருன்னா அமைச்சர்களில் முதன்மையானவர் பிரதமர் சமமானவர் சொல்கிறாங்க. அத்துடன் கேபினட் அமைப்பின் அடிப்படை தூணாக உள்ளவர் யாருன்னா அமைச்சர் குழு. அப்பதவி பொறுப்பும் அப்பதவி இருக்கும் வரையிலும் ஒப்பிட முடியாத ஒன்றாகவும் தனி சிறப்பு மிக்க அதிகார மையமாகவும் விளங்குகிறது என்று கூறியவர் யாருன்னா மார்லே பிரபு. இந்திய அரசியலமைப்பு எந்த பகுதி விதி 52 to 78 வரையிலான ஒன்றிய அரசு ஆட்சித்துறையை பற்றி கூறுகிறது? எந்த பகுதினா பகுதி 5.
பகுதி 5 தான் வந்து 52 to 78 வரைக்கும் இருக்க ஆட்சித்துறை பற்றி கூறுகிறது சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பில் பிரதமரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வதாக கூறும் விதி வந்து 75. பிரதமரை வந்து குடியரசுத் தலைவர் வந்து பிரதமரை நியமனம் செய்கிறார். யாருன்னா குடியரசுத் தலைவர் செய்கிறாரு. அதுக்கு கூறும் விதி வந்து 75. டேஷ் அவையின் பெரும்பான்மை உள்ள கட்சி கட்சிகளின் கூட்டணியில் தலைவரையே பிரதமராக குடியரசுத் தலைவர் நியமிக்கின்றார்னா அவையின் பெரும்பான்மை உள்ள கட்சி அல்லது கட்சியின் கூட்டணியின் தலைவரையே பிரதமராக குடியரசுத் தலைவர் நியமிக்கின்றார். மத்திய அமைச்சரவை உறுப்பினர்களின் பட்டியலையே தயாரிப்பவர் யாருன்னா பிரதமர். மத்திய அமைச்சரவை டேஷ் வகைப்படும்னா 3 வகைப்படும். மத்திய அமைச்சரவை வந்து 3 வகைப்படும் சொல்கிறாங்க. முக்கிய அமைச்சர்கள் அல்லது அந்தஸ்து கொண்ட அமைச்சர்களாக அறிவிக்கப்படுகின்றார்கள் அப்படின்னா கேபினெட் அமைச்சர்கள் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு யார் விரும்பினால் ஒரு அமைச்சரவை துணை பிரதமர் என்று அறிவிக்க முடியும்னா பிரதமர் விரும்பினால். குடியரசுத் தலைவர் யாருடைய ஆலோசனையின்படி அமைச்சர்களுக்கு துறைகளை ஒப்பிடுவார்னா பிரதமர் ஆலோசனை பிறகு ஆலோசனையின்படி. எந்த ஒரு அமைச்சரவையும் பதவி நீக்கம் செய்ய குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைப்பவர் யாருன்னா பிரதமர். எந்த ஒரு அமைச்சரவையும் பதவி நீக்கம் செய்ய குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைப்பவர் யாருன்னா பிரதமர். எந்த அமைச்சரையும் ஒரு துறையிலிருந்து வேறொரு துறைக்கு மாற்றவும் அதிகாரம் பெற்றவர் யாருன்னா பிரதமர். மத்திய அமைச்சரவையின் தலைவர் யாருன்னா பிரதமர். எந்த ஒரு அமைச்சரையும் பதவி நீக்கம் செய்ய குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைப்பவர் யாருன்னா பிரதமர். யார் பதவி விலகினால் மக்களவை மொத்தமாக கலைக்கப்படும்னா பிரதமர். அமைச்சர்களுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் இடையில் தொடர்பு பாலமாக இருப்பவர் யாருன்னா பிரதமர். நாடாளுமன்றத்துக்கும் அமைச்சர்களுக்கும் இடையில் பாலமாக இருப்பவர் யாருன்னா பிரதமர். நாட்டின் உண்மையான நிர்வாக தலைவர் யாருன்னா பிரதமர். இந்திய அரசின் உச்சக்கட்ட முடிவுகளை வடிவமைக்கும் அலுவலகம் எதுனா பிரதமர் அலுவலகம். பிரதமர் அலுவலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 1947. பிரதமர் அலுவலகம் டேஷ் ஆண்டு வரை பிரதமரின் செயலகம் என்று அழைக்கப்பட்டதுன்னா 1977. பிரதமர் அலுவலகம் வந்து 1977 வரை பிரதமரின் செயலகம் என்று அழைக்கப்பட்டது. பிரதமர் செயலகம் என்று எப்போ அழைக்கப்பட்டதுன்னா எந்த ஆண்டு வரை அழைக்கப்பட்டனா 1977. குடியரசுத் தலைவருக்கு உதவவும் ஆலோசனை வழங்கவும் பிரதமர் அமைச்சரை தலைவராக கொண்ட ஓர் அமைச்சர் குழு இருக்கும் என்று கூறும் விதி வந்து 74வது விதி தான் வந்து குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்கவும் என்ற ஒரு குழு இருக்குன்னு சொல்லிட்டு 74வது ஆர்டிக்கல் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அமைச்சர்கள் குழுவின் 3 வகைகள் என்னென்னா கேபினெட் அமைச்சர்கள், அரசாங்க அமைச்சர்கள், கேபினெட் அமைச்சர்கள், அரசாங்க அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள், இவங்களாம் வந்து 3 குழு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எந்த அமைச்சர்கள் கொண்ட முடிவுகள் எடுப்பதில் ஈடுபடுவார்கள். எந்த அமைச்சர்கள் கொள்கை முடிவுகள் எடுப்பதில் ஈடுபடுவார்கள்னா கேபினெட் அமைச்சர்கள். நாட்டின் மிக உயர்ந்த ஆட்சி அதிகாரம் கொண்டவர் யாருன்னா பிரதமர். இவரால் பரிந்துரைக்கப்படாத யாரையும் குடியரசுத் தலைவர் அமைச்சராக நியமனம் செய்ய முடியாது. யாரால்னா பிரதமராக பரிந்துரைக்கலைன்னா வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்க முடியாது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சிகள் ஒவ்வொரு துறையிலும் உள்ள விவகாரங்களை பற்றி ஆராய தமது உரிமைகளை கொண்ட ஒரு குழுவை அமைக்கிறது. இது டேஷ் அமைச்சரை என்று அழைக்கப்படுகிறதுனா நிழல் அமைச்சரவை. என்ன சொல்கிறாங்கன்னா எதிர்கட்சி வந்து எல்லா துறையும் ஆராயறதுக்காக ஒவ்வொரு துறையும் ஆராயறதுக்காக அவங்க ஒரு குழு அமைப்பாங்க. அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா நிழல் அமைச்சரவை என்று அழைக்கப்படுகிறது சொல்கிறாங்க. இது எங்கன்னா இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி ஒவ்வொரு துறையிலும் உள்ள விவகாரங்களை பற்றி ஆராய தமது உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழுவை அமைக்கிறது. இது நிழல் அமைச்சரவை என்று அழைக்கப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பின்படி
இந்திய அரசியலமைப்பின்படி அமைச்சர்கள் தனியாகவும் கூட்டாகவும் டேஷுக்கு பொறுப்பானவர்கள்னால் மக்களவைக்கு பொறுப்பானவர்கள். அமைச்சரவைக்கு உள்ளேயே ஒரு சிறு குழுவாக செயல்படும் அமைச்சர்களின் குழு டேஷ் எனப்படும்னா குடும்ப அமைச்சரவை. உயர் தேர்வு குழுவின் தலைவராக இருப்பவர் யாருன்னா அமைச்சரவை குழு செயலர். இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் விதி 153 to 167 விதி 153 to 167 வரை மாநில நிர்வாகம் பற்றி குறிப்பிடுகிறதுனா பகுதி 6. பகுதி 6 தான் மாநில நிர்வாகங்களை பற்றி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மாநிலத்துக்கு ஆளுநர் இருப்பவர் என்று கூறும் விதி மாநிலத்துக்கு ஆளுநர் இருப்பர் என்று கூறும் விதி 153. நெக்ஸ்ட்டு 1956 செயல்பட்ட டேஷ் சட்ட திருத்தம் 7வது சட்ட திருத்தம் தான் சொல்கிறாங்க. 1956 செயல்பட்ட 7வது சட்ட திருத்தம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநர்கள் ஒருவரே இருக்க முடியும் என்று கூறுகிறது. எத்தனாவது சட்ட திருத்தம்னா 1956ஆம் ஆண்டு 7வது சட்ட திருத்தம். ஒரே நபர் 2 மாநிலங்களுக்கும் மேற்பட்ட ஒரே ஆளுநர் இருப்பாங்க சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு மாநில ஆளுநர் இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகின்றார் என்று கூறும் விதி 155 என்ன சொல்கிறாங்கன்னா மாநில ஆளுநர் இந்திய குடியரசுத் தலைவர் நியமிக்கப்படுகின்றார் சொல்கிறாங்க. ஆளுநர் பதவி தகுதியான குறைந்தபட்ச வயது 35. ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டு. ஆளுநரின் பதவிக்காலத்தை பற்றி கூறும் விதி 156. ஆளுநரின் பதவிக்காலத்தை பற்றி கூறும் விதி 156. ஆளுநரின் ஊதியம் யாரால் முடிவு செய்யப்படுகிறதுனா நாடாளுமன்றம். ஆளுநரை ஒரு மாதத்திலிருந்து மற்றொரு மாதத்திற்கு ஆளுநரை ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு மாற்றும் அதிகாரம் பெற்றவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். மாநில நிர்வாகத் தலைவர் யாருன்னா ஆளுநர். மாநில அரசமைப்பு தலைவர் யாருன்னா ஆளுநர். ஆளுநர் நிர்வாக அதிகாரங்களை நேரடியாகவோ அல்லது அவருக்கு கீழ் உள்ளவர்களாலோ செயல்படலாம் என கூறும் விதி என்ன சொல்கிறாங்கன்னா ஆளுநர் நிர்வாக அதிகாரங்களை நேரடியாகவோ அல்லது அவருக்கு கீழ் உள்ளவர்களாலோ செயல்படுத்தலாம் என கூறும் விதி 154. விதி 154. சட்டமன்றத்தில் டேஷ் கட்சியின் தலைவரையே முதலமைச்சராக ஆளுநர் நியமிக்கின்றார்னா பெரும்பான்மை கட்சி. சட்டமன்றத்தில் டேஷ் கட்சியின் தலைவரையே முதலமைச்சராக ஆளுநர் நியமிக்கின்றனா பெரும்பான்மை கட்சி. யாருடைய ஆலோசனையின்படி அமைச்சர்களுக்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்கின்றார்னா முதலமைச்சர் ஆலோசனைப்படி. மாநில அவசர நிலைகளை செயல்படுத்த குடியரசுத் தலைவரிடம் பரிந்துரைப்பவர் யாருன்னா ஆளுநர். ஆளுநர் மாநில சட்டமன்றத்தின் ஒரு பகுதி ஆவார் என்று கூறும் விதி 168. என்ன சொல்கிறாங்கன்னா ஆளுநர் மாநில சட்டமன்றத்தின் ஒரு பகுதி ஆவார் என்று கூறும் விதி 168. விதி 168. மாநில சட்டமன்றத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் பெற்றவர் யாருன்னா ஆளுநர். யாருடைய அனுமதியின்றி மாநில சட்டமன்றத்தில் எந்த முன்வரைவும் சட்டமாக்க முடியாதுன்னா ஆளுநர் அனுமதியின்றி. ஆளுநரின் அவசரம் சட்டம் இயற்றும் அதிகாரத்தை கூறும் விதி 213. அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம் ஆர்டிக்கல். அவசரம் சட்டம் இயற்றும் அதிகாரம் ஆர்டிக்கல் 213 யாருன்னா ஆளுநர் கூறும் விதி. நெக்ஸ்ட் ஆளுநரால் இயற்றப்பட்ட அவசர சட்டம் மாநில சட்டமன்றம் மீண்டும் கூடியதிலிருந்து டேஷ் நாட்களுக்குள் அங்கீகரிக்கப்பட வேண்டும்னா 6 வாரங்களுக்குள் அங்கீகரிக்கப்பட வேண்டும். மாநில சட்டமன்றத்தின் மசோதாவை ஆளுநரின் முன் அனுமதியின்றி நடைமுறைப்படுத்த முடியாது. என்ன சொல்கிறாங்கன்னா மாநில சட்டமன்றத்தின் பண மசோதா
ஆளுநரின் முன் அனுமதியின்றி நடைமுறைப்படுத்த முடியாது. மாநிலத்தின் ஒதுக்கு நிதியின் பாதுகாவலர் யாருன்னா மாநிலத்தின் ஒதுக்கு நிதியின் பாதுகாவலர் யாருன்னா ஆளுநர். மாவட்ட நீதிமன்ற நீதிபதியை நியமனம் செய்வர் யாருன்னா ஆளுநர். ஆளுநருக்கு மாநில அரசின் மரண தண்டனையை தவிர மற்ற தண்டனைகளை குற்றத்திற்கு மன்னிப்பதற்கும் அதிகாரம் வழங்கும் விதி 161 மற்ற குற்றங்களுக்கு மரண தண்டனத்தை தவிர மற்ற குற்றத்திற்கு மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் உள்ளது சொல்கிறாங்க. ஆர்டிக்கல் 161. நெக்ஸ்ட்டு புத்தக வினாக்கள் போவோம். இந்தியாவின் குடியரசுத் தலைவர் யாருன்னா அரசின் அரசமைப்பு தலைவர் யாருன்னா இந்திய குடியரசுத் தலைவர். எவ்வாறு இந்தியாவின் குடியரசுத் தலைவர் தமது பதவிக்காலம் முடிவதற்கு முன்பு தனது அலுவலகத்திலிருந்து நீக்கப்படலாம்னா நாடாளுமன்றத்தின் 2 அவைகளையும் கண்டனம் தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம். குடியரசுத் தலைவரின் மரணத்தின் போது துணை குடியரசுத் தலைவர் எவ்வளவு காலம் குடியரசுத் தலைவர் பதவி வகிக்கலாம்னா அதிகபட்சம் 6 மாதம். குடியரசுத் தலைவர் என்ன சொல்கிறாங்கன்னா குடியரசு துணைத் தலைவரின் தேர்தல் தொடர்பாக யார் முடிவு செய்கின்றார்னா நாடாளுமன்றம். கேபினட் அமைச்சர்களில் எந்த அமைச்சர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர்னா கேபினட் தகுதி உள்ள அமைச்சர்கள். குடியரசுத் தலைவருக்கு அமைச்சர்கள் பதவிக்கும் இடையிலான தகவல் தொடர்பு பாலமாக இருப்பவர் யாருன்னா பிரதமர். மக்களவையில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர்னா 543. மக்களவையில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனா 543. பாதுகாப்பு படையின் தலைமை அதிகாரி யாருன்னா இந்திய குடியரசுத் தலைவர். என்ன சொல்கிறாங்கன்னா பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி யாருன்னா இந்திய குடியரசுத் தலைவர். மாநிலவையை தலைமை வகித்து நடத்துவர் யாருன்னா துணை குடியரசுத் தலைவர். மாநில அவையின் மொத்த உறுப்பினர்கள் எவ்வளோனா 250 உறுப்பினர்கள். நெக்ஸ்ட்டு இந்திய அரசமைப்பின் கீழ் மக்களவையின் நிலை என்னன்னா உயர்ந்த நிலை. இந்திய அரசியலமைப்பின் கீழ் மக்களவையின் நிலை என்னன்னா உயர்ந்த நிலை. பின்வரும் அவசர நிலைகளில் எது இதுவரை அறிமுகப்படுத்தப்படவில்லைனா நிதி நெருக்கடியினால் உண்டாகும் அவசர நிலை இதுவரை அறிமுகப்படுத்தவில்லை. இந்திய குடியரசுத் தலைவர் யாரை மாநில அவை உறுப்பினராக தேர்வு செய்கின்றார்னா இந்திய குடியரசுத் தலைவர் யாரை மாநில அவை உறுப்பினராக தேர்வு செய்கின்றார்னா கலை, இலக்கியம், சமூக சேவை போன்றவற்றில் சிறந்து விளங்குபவர்களை தான் மாநில அவை உறுப்பினராக குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கின்றார் சொல்கிறாங்க. பிரதமர் எதன் தலைவர்னா அரசாங்கம் தலைவர். அமைச்சரவையின் உறுப்பினர்கள் எங்கு கூட்டாக பொறுப்பேற்கின்றார்கள்னா மக்களவையின் கூட்டாக பொறுப்பேற்கின்றனர். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாடம் நம்ம இந்திய நீதித்துறையை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் ஒரு வாட்டி பார்த்தா மட்டும் உங்களுக்கு போதாது, 2-3 வாட்டி நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, பாய். தேங்க்யூ ஸோ மச்.